நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறையினர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தின் முதுபெரும் அமைச்சராக திகழ்ந்தவர் ஐ. பெரியசாமி. இவர் ஆத்தூர் தொகுதியில் தொடர்ந்து 6வது முறையாக வெற்றி பெற்று அமைச்சராகவும் இருந்து வருகிறார். ஏற்கனவே அமலாக்கத்துறையில் இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் இவர் மீது அமலாக்கத்துறை திடீரென அதிரடி சோதனையில் இறங்கியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இன்று அதிகாலை முதல் ஐ. பெரியசாமி தொடர்புடைய 5 இடங்களுக்கு மேல் சோதனையானது நடைபெற்றது. மதுரை, கோவை மற்றும் கேரளாவில் இருந்து 3 வாகனங்களில் வருகை தந்த 8 அமலாக்கத்துறை அலுவலர்கள் காலை 6 மணி முதல் சோதனையை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாலை 6:30 மணி அளவில் சோதனையை நிறைவு செய்து புறப்பட்டு சென்றனர். அமலாக்கத்துறையினர்களின் பாதுகாப்பிற்கு மத்திய தொழில் பிரிவு பாதுகாப்பு படையினர்கள் சுமார் 15ற்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டிருந்தனர். சுமார் 12 மணி நேரத்திற்கும் அதிகமாக நடைபெற்ற சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மற்ற ஏனைய பகுதிகளில் நடைபெற்ற சோதனையில் சில இடங்களில் முற்றுப்பெறாமல் இருப்பதால் சோதனை முழுவதும் முடிந்த பின்பே முழு விவரம் தெரியும் என்று கூறப்படுகின்றனர்.